பார்க்க போகிறது ஈரோடு சின்ன மாரியம்மன் கோவில் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி கடவுள் பொம்மைகளை வைத்து அலங்காரம் செய்து வழிபடுவார்களோ அதுபோல் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் காவிரி நதிக்கரையில் ஒரு கூழாங்கல்லை வைத்து விளையாட்டாக சிறுவிகள் விளையாடிய இடம் ஒரு கோயிலாக மாறிவிட்டது. சிறுவர்கள் கட்டிய கோயில் என்பதால் சின்ன மாரியம்மன் கோயில் என பெயர் பெற்றது. இந்த கோவில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருக்கிறது. ஆரம்பத்தில் குடிசையில் சிறிய கூழாங்கல்லை வைத்து அம்மனை குழந்தைகள் தரிசித்து வந்தனர். இதையே நாளடைவில் அம்மனாக வழிபட்டனர். பின்னர் சிறிய கோவில் கட்டி அம்பாள் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. திருமுருகன் பூண்டியில் இருந்து அம்மன் சிலை வடிவமைக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டு கடந்த 89ஆம் ஆண்டு திருப்பணி செய்யப்பட்டு கோபுரம் கட்டப்பட்டது. பின்னர் அதே ஆண்டில் கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. இந்த கோயிலின் வாசலில் வேப்பமரமும் அரச மரமும் சேர்ந்தே இருப்பது இன்னும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இக்கோயிலில் பூச்சாட்டுதலும் நடைபெறுகிறது. அதேபோல் பூவோடு எடுத்து குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து வருகிறது. கார்த்திகை மாதத்தில் தேரோட்டமும் நடக்கிறது. இந்த தேரோட்ட விழாவின் ஒரு அங்கமாக குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி மிகவும் புகழ்பெற்றது. இந்த குண்டம் இறங்குவதை பார்ப்பதற்கு பள்ளிவாளையம், சங்ககிரி, குமாரபாளையம், திருச்செங்கோடு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் திரண்டு வருகிறார்கள். இந்த கோயிலில் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்கள் கூட இங்குள்ள அம்மனை வழிபட்டு குழந்தை பேறு அடைந்துள்ளனர். இக்கோவிலின் முன்புறமுள்ள வேப்பமரம், அரச மரம் ஆகியவற்றில் தொட்டிலை கட்டி குழந்தை பிறக்க வேண்டும் என வேண்டினால் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. கோவிலில் கொடுக்கப்படும் விபூதிக்கு கூட தனி சிறப்புண்டு என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். தலைவலி, வயிற்று வலியின் போது இந்த விபூதியை பூசிக்கொண்டால் பல வியாதிகள் குணமாகிறது என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். இக்கோவில் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு சிறப்பு அலங்காரத்துடன் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்திரைக்கனி திருவிழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும். ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் திருவிளக்கு பூஜையும் செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் அன்னை சின்ன மாரியம்மனுக்கு மஞ்சள் மற்றும் சந்தன கலவை அணிவிப்பர். கார்த்திகை மற்றும் அதாவது நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தேர் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க கோவிலுக்கு அனைவரும் வந்து சின்ன மாரியம்மனின் அருளை பெறுக. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.